அல்லாஹ் சொல்லுவான், அவர்களின் கெட்ட விஷயங்கள், அவர்களின் பாவங்கள் அவர்களுக்கு அழகாக காட்டப்பட்டு விட்டது. அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்திலே யார் குர்ஆன் ஹதீஸை இஸ்லாமிய வாழ்க்கையை மறந்துவிட்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஃபதஹ்னா அபுவாப குல்லி ஷை, இந்த உலகத்தின் எல்லா நியமத்துகளையும் கொடுப்போம். காசு வேண்டுமா காசு, பணம் வேண்டுமா பணம், மாட மாளிகைகள் அந்தஸ்துகள் எல்லாம் கொடுப்போம். ஆனால் ஃபஅഖذناهم بغدة, எப்ப பிடிப்போன்னு தெரியாது, எப்ப தூங்கிக் கொண்டிருக்கிற மனிதன் அப்படியே நிலநடுக்கத்திலே உள்ளே போவான் என்று தெரியாது. எல்லா நியமத்துகளையும் கொடுத்து அப்பாடா நிம்மதியா எல்லாம் பெற்றோம், காசை பெற்றோம், பணத்தை பெற்றோம் என்று ஒரு உள்ள நிம்மதியோடு உறங்குகின்ற சமயத்திலே அவனுக்கும் தெரியாமல் அவனை நாம் பிடித்து விடுவோம். இது இறைவன் பாவிகளுக்கு தரக்கூடிய தண்டனை என்பதாக சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, செய்கின்ற பாவத்திற்கு முடிந்த அளவிற்கு வருந்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டாக வேண்டும். மாறாக செய்கின்ற செயலுக்கு வியாக்கியானம் பேசிக் கொண்டிருந்தால், அவர் மட்டும்தான் நான் மட்டும்தான் செய்யறேனா, அவங்க எல்லாம் செய்யலையா, அவர் மட்டும்தான் வட்டி வாங்கலையா, நான் மட்டும், இன்று இப்படி நம்முடைய செயல்களுக்காக வேண்டி வியாக்கியானம் பேசினால், தெரிந்து கொண்டே வேண்டும் என்றே பேசினால், அல்லாஹ் தருகின்ற தண்டனை நம் பாவங்களை, நம் செயல்களை அல்லாஹ் அழகாக காட்டுகிறான். கிதாபுகளிலே இமாம்கள் எழுதுகின்றார்கள், வேண்டுமென்றே பாவங்களை தெரிந்தே செய்து கொண்டு அதற்கு பாவ மன்னிப்பும் கேட்காமல் தங்கள் செயல்கள் சரிதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் இரண்டு தண்டனைகளை தருகிறான். ஒன்று, அவர்கள் செயல்களை அழகாக ஆக்குகிறான். இன்னொன்று, அவர்கள் மரணம் வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய சிந்தனையும் கூட அல்லாஹ் தருவதில்லை. ஃபிரௌனுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கலாம். قال انا ربكم الاعلى, நான் தான் உங்களின் இறைவன் என்று சொன்னான் ஃபிரௌன். இப்லீஸ் கூட அப்படி சொல்லல, நான் உங்கள் இறைவன் என்று இப்லீஸ் கூட சொல்லல. இப்லீஸ் சொர்க்கத்திலே இருந்தான், இறைவனின் எல்லா ஞானங்களையும் படித்திருந்தான், சொர்க்கத்தில் எல்லா நேரத்திலும் வணங்கிக் கொண்டே இருந்தான். அவன் வணங்காத இடம் என்று எந்த இடத்தையும் சொர்க்கத்திலே சொல்ல முடியாது, அந்த அளவிற்கு இறைவனை வணங்கிக் கொண்டே இருந்தான். மலக்குமார்களுக்கு ஆசிரியனாக இருந்தான், இறை நெருக்கத்தோடு இருந்தான். இப்படிப்பட்ட இப்லீஸும் கூட قال انا ربكم الاعلى என்று சொல்லல, நான் உன்னுடைய இறைவன் என்று இப்லீஸ் சொல்லல. ஆனா ஃபிரௌன் சொன்னான். ஒரு மிஸ்ர் தேசத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய ஃபிரௌன் இப்படி சொல்கின்றான். ஃபிரௌன் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறான். யாரோ ஒரு ஆள் வந்து கதவை தட்டுறாங்க. ஒமனில் ஹாரிஜ், வெளியே யாரு நிக்கிறா? ஃபிரௌன் கேட்கிறான். தட்டுனது இப்லீஸ். இப்ப இப்லீஸ் கேட்கிறான், அட பாவி, இறை நெருக்கத்தோடு இருந்த நான் கூட என்ன சொல்லல, அன ரப்புக்கும் லாலான்னு சொல்லல. ஒரே ஒரு தடுப்பு, கதவுக்கு வெளியே இருக்கக்கூடிய என்னையே யார் என்று உனக்கு தெரியல, ஆனா நீ சொல்ற அன ரப்புக்கும் லாலா என்று. நான் உங்களின் இறைவன், உனக்கு மிஸ்ர் மட்டும்தான் சொந்தம். இந்த மிஸ்ரினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய அன ரப்புக்கும் லாலா என்று நீ சொல்லுகிறாயே என்று சைத்தானும் கூட இப்லீஸும் கூட கை செய்தப்பட்டான் என்பதாக வரலாறுகளை எழுதுகின்றார்கள். அந்த ஃபிரௌனுக்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய தண்டனை, வகதாலிக ஸுய்யின லிஃபிரௌன அவனுடைய அமலை, பாவத்தை அழகாக காட்டினோம். சரிதான், நீ சொல்றது கரெக்ட் தான், நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் சரிதான், அப்படியே நீ செய்து கொள் என்கின்ற சிந்தனையை கொடுத்தோம். ஆனால் அப்படிப்பட்ட ஃபிரௌனும் கூட தன் குற்றத்திற்காக வேண்டி சில நேரங்களிலே வருந்தி அவனுடைய அரண்மனையிலே யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே, இறைவா நீதான் என்னுடைய ரப்பு என்று சொல்லி தௌபா செய்வான், பாவ மன்னிப்பு கேட்பான். ஆனால் தான் ரப்பு என்பதை விடாமல் இருந்தான். அவனுக்கு தந்த மிகப்பெரிய தண்டனை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்தி கொண்டு நைல் நதிக்குள்ளே வருகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்தி கொண்டு நைல் நதிக்குள்ளே வருகின்றான்.
வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கரையை கடந்ததற்கு பின்பாக அல்லாஹ் அப்படியே நைல் நதியை மூழ்கடிக்கின்றான். மூழ்கடிக்கின்ற சமயத்திலே ஃபிரௌன் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றான், இறைவா நீ என்னை மன்னித்து விடு, நான் திரிந்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று கேட்கின்ற பொழுது எல்லா வஸ்துக்கும் ரஹ்மத்தை கிருபையை தருகின்ற அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஃபிரௌனுடைய அழைப்பை கேட்டுவிட்டு உத்தரவிட்டான், ஜிப்ரீலே இவன் இதற்கு மேலும் பாவ மன்னிப்பு கேட்க கூடாது, இவன் வாயிலே நைல் நதியின் மண்ணை எடுத்து போட்டு உள்ளே மூழ்கடியுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் தௌபா செய்ய முற்படுகின்ற பொழுது, தன்னுடைய நாவு எத்தனிக்கின்ற பொழுது கையிலே மண்ணை எடுத்து வாயிலே போட்டு அப்படியே அமைக்கினார்கள். இமாம்கள் விளக்கம் எழுதுகின்றார்கள், காரணம் பாவத்தை தெரிந்தே வேண்டுமென்றே தான் இறைவன் இல்லை என்பதெல்லாம் தெரிந்தும் கூட அந்த வாதத்தை விடாமல் இருந்தான். இறைவன் அவனுக்கு தந்த தண்டனை இதுதான். இதுபோன்றுதான் இந்த உலகத்திலே யாரெல்லாம் செய்யக்கூடிய பாவங்கள் தெரிந்தே செய்கிறார்களோ, வேண்டுமென்றே செய்கிறார்களோ, பரவாயில்லை பார்த்து கொள்ளலாம் என்கின்ற சிந்தனையோடு செய்கிறார்களோ, அவர்களுக்கு இறைவன் தரக்கூடிய தண்டனை இந்த பாவத்தை அவர்கள் பாவம் என்று நினைக்க மாட்டார்கள். தங்கள் செயல்களுக்காக வேண்டி தௌபா பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற சிந்தனையும் வராது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபாக்கள் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு காலத்திலே மிகப்பெரிய தாபிஈன்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியிலே அமர்ந்திருக்கிறாங்க. சற்று யோசித்து பார்க்கிறோம், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு பின்பு வந்த தாபிஈன்களின் சபையிலே அமர்ந்திருக்கிறாங்க. அமர்ந்திருக்கின்ற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தாபியிடத்திலே சொல்லுகின்றார்கள், நீங்கள் ஒரு செயலை செய்வீர்கள், அந்த செயல் எப்படிப்பட்டதுன்னா அன்னஹு அதக்கும் மினஷ் ஷஅரி, முடியை விட மிக லேசானது. அப்படிப்பட்ட செயலை நீங்கள் செய்கிறீர்கள். இப்பொழுதெல்லாம் அந்த செயல்கள் எல்லாம் உங்களுக்கு மிக சாதாரணமாக தெரிகிறது. இப்படி ஒரு ரோமத்தை விட மிகச்சிறிய பாவத்தை நாங்கள் செய்தாலும் கூட நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நாங்கள் நினைப்போம், நாங்கள் ஒருவேளை அழிந்து விடுவோமோ என்று நினைப்போம். ஆனால் தாபிஈன்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ரோமத்தை விட மிகச் சிறியதாக இருக்கக்கூடிய பாவத்தை நீங்கள் மிக லேசாக நினைத்துக் கொண்டீர்கள். நாளைய கியாமத்திலே அல்லாஹ்விடத்திலே நீங்கள் எல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று ஹஜ்ரத் அனஸ் அவர்கள் தாபிஈன்களுக்கு செய்த உபதேசத்தை இன்று நம்முடைய அன்றாட செயல்களோடு சற்று ஒப்பிட்டு பாருங்கள். எத்துணை மாறுதல்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக, எத்துணை விஷயங்களை நாம் விட்டிருக்கிறோம் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக. குர்ஆன்களும் ஹதீஸும் நம்மிடத்திலே வெறும் நிழல்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. நாமெல்லாம் வெறும் நிழல்களாக, பெயரளவிலே அப்துல்லாவாக, பெயரளவிலே நாம் முஸ்லீமாக இருக்கிறோமே தவிர குர்ஆனும் ஹதீஸும் நம்முடைய நிஜ வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். ஒரு 8 தூர குர்ஆனை வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மை காப்பாற்றியாக வேண்டும். எந்த சூழ்நிலையிலே அல்லாஹ் நம்மை எப்படி பிடிப்பான் என்று தெரியவில்லை. இறைவா, உன்னுடைய பிடி மிக கடுமையான பிடி, உன்னுடைய பிடியிலிருந்து நாங்கள் எந்த நேரத்திலும் எப்படியும் தப்ப முடியாது, எங்களை காப்பாற்றிவிடு என்று சஹாபாக்கள் துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த துஆவை என்று நாம் அனுதினமும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹஜ்ரத் ஸஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல காதிம்கள் பணிவிடை செய்வதற்காக வேண்டி இருந்தார்கள். அதிலே ஹஜ்ரத் ஸஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சஹாபியாக இருக்கின்றார்கள். வயதோ 16 வயது நிரம்பிய ஹஜ்ரத் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா அராதல் ஹாஜ்ஜத மின் அபீ பக்கர் வ உமர் அர்ஸலஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் அல்லது அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால்
ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புவார்கள். சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை உங்களிடத்திலே சொல்லிவிட்டு வர சொன்னார்கள், இதை கேட்டார்கள் என்று சொல்லிவிட்டு வரக்கூடிய பணியை ஹஜ்ரத் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்யக்கூடிய நபராக இருந்தார்கள். அதே ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெருமானாரினுடைய பணி நிமித்தமாக ஒரு சஹாபியினிடம் செல்கிறார்கள். செல்லுகின்ற ஹஜ்ரத் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபியினுடைய வீடு திறந்தே இருக்கிறது. உள்ளே செல்கிறார்கள். அவர்களுடைய வலது புறத்திலே குளியல் அறை, குளியல் அறையிலே ஒரு திரை தொங்கவிடப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை பார்த்துவிட்டு திரும்பி விட்டார்கள். குளியல் அறை முழுமையாக மறைக்கப்பட்டு திரை தொங்கவிடப்பட்டிருக்கிறது என்று பார்த்துவிட்டு திரும்பிக் கொள்கிறார்கள். ஆனால் யதார்த்தமாக காற்று வீசுகிறது, திரை விலகுகிறது, அவர்களின் பார்வையும் அனிச்சையாக அங்கே திரும்புகிறது. பார்க்கிறார்கள், உள்ளே ஒரு பெண்மணி குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிட்டு வெளியே வர்றாங்க. ஹஜ்ரத் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யதார்த்தமாக பார்த்து உடனே திரும்பி வெளியே வந்து விடுகிறார்கள். வந்துவிட்டு உடனே அவர்களுக்குள்ளே அவர்கள் பேசிக் கொள்கின்றார்கள். யா ஸஅலபா இன்னக உர்சில்த ஃபீ ஹாஜத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தேவை நிமித்தமாக நீ இங்கே அனுப்பப்பட்டாய். ஆனால் வஅன்னக ரஅய்த ஔராத்தன் நிஸா, நீ ஒரு பெண்ணுடைய ஔரத்தை மறைவிடத்தை நீ பார்த்து விட்டாயே என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே பேசுகிறார்கள், நான் இப்பொழுது பெருமானாரிடத்திலே எப்படி செல்வேன், நான் என்னுடைய வீட்டுக்கு எப்படி செல்வேன், நான் செல்வதற்கு முன்பாக என்னுடைய விஷயத்தை அல்லாஹ் வகையாக அறிவித்து விட்டால் நான் என்ன செய்வேன், என்னை அல்லாஹ் முனாஃபிக் என்று அறிவித்து விட்டால் நான் என்ன செய்வேன் என்று அழுதுவிட்டு வீட்டிற்கும் செல்லாமல் பெருமானாரிடமும் செல்லாமல் ஹஜ்ரத் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிற்கும் மக்காவிற்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள். ஸஅலபா வருவார் என பெருமானார் அமர்ந்திருக்கிறார்கள். தொழுகை முடிந்தது, அசர் முடிந்தது, மக்ரிப் முடிந்தது, இஷா முடிந்தது. ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரவில்லை. 2 நாட்களானது. ஸஅலபா அவர்கள் வரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், ஐன ஸஅலபா, ஸஅலபா எங்கே? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் வருவார், எதிர்பார்ப்போம். பெருமானாரும் அப்படியே இருந்தார்கள். ஒரு வாரம் ஆனது. ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைக்கிறார்கள். ஸஅலபாவை தேடி பிடித்து வாருங்கள் என்று அனுப்புகிறார்கள். ஹஜ்ரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். எங்கெல்லாம் தேடினார்கள், மதீனாவின் வீதிகளிலே கிடைக்கவில்லை. பெருமானாரிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் மதீனாவின் வீதிகளிலே தேடினோம் இல்லை, மதீனாவினுடைய அந்த தோட்டங்களிலே தேடினோம் இல்லை, மதீனாவின் வீடுகளிலே தேடினோம், ஸஅலபா குறித்துண்டான எந்த விஷயமும் இல்லையே யா ரசூலல்லாஹ் என்றபோது பெருமானார் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். எங்கே சென்றார் இந்த ஸஅலபா? ஒரு பணி நிமித்தமாக அனுப்பி வைத்தோமே, 1 வாரங்கள் ஆகிவிட்டதே, ஸஅலபா வரவில்லையே என்று நினைத்துக் கொண்டே பெருமானார் அமர்ந்திருக்கின்றார்கள். திரும்பவும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து சொன்னார்கள், இப்பொழுது நீங்கள் மதீனாவினுடைய பாலைவனத்தில் எல்லாம் தேடுங்கள். பாலைவனத்தின் பக்கமெல்லாம் தேடுகிறார்கள், கிடைக்கவில்லை. ஒரு மலை அடிவாரத்திலே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில நபர்கள், ஒரு சில முக்கியமான சஹாபாக்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேடிச் செல்வதை பார்க்கின்ற நபர்களில் ஒருவர் கேட்கிறார், ஒமா தபஹத் யா உமர், என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க இங்கே வந்து? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரஜுலின், ஒரு மனிதனை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம், அவர் இன்ன மாதிரியான மனிதர் என்று அவருடைய சிபத்தை சொல்லுகிறார்கள். உடனே அந்த அங்கே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மனிதர்கள் எல்லாம் சொன்னார்கள், நீங்கள் தேடுகின்ற மனிதர் ஒருவேளை இந்த மலைக்கு மேலே
அழுது கொண்டே இருக்கிறார், அவராக இருக்குமோ என்று தெரியவில்லையே என்று சொன்னபோது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்கின்றார்கள், காரணம் என்ன? அவர் அழுது கொண்டிருப்பதனுடைய காரணம் என்ன? ஒன்றும் புரியவில்லையே, நாங்கள் பார்க்கலாமா என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த மலையின் மீது ஏறுவது கடினம், உங்களால் ஏற முடியாது. ஹஜ்ரத் உமர் அவர்கள் கேட்கிறார்கள், பெருமானாரினுடைய உத்தரவு அந்த நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிற சஹாபியை பெருமானாரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும், இந்த மலையின் மீது நாங்கள் ஏற வேண்டுமே என்று சொன்னபோது அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், அவர்கள் மாலை நேரத்திலே கீழே இறங்கி வந்து நாங்கள் தருகின்ற ஒரு செம்பு பாலை குடித்துவிட்டு மீண்டும் மேலே சென்று விடுவார், மாலை நேரம் வரை நீங்கள் பொறுத்திருங்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கமுன நஃப்ஸஹு வக்தப சல்மான் நஃப்ஸஹு ஃபில் ஜிபாலி, மலைக்குள்ளே மலையின் ஓரத்திலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள், ஹஜ்ரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒளிந்து கொள்கிறார்கள். மாலை நேரம் வருகிறது. ஹஜ்ரத் தஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மலையிலிருந்து இறங்கி கீழே வருகிறார்கள். வந்து நேரே வழக்கம் போல் செம்பு பாலை கையிலே பிடித்து குடிக்கிறார்கள். குடிக்கின்ற நாள் எத்தனாவது நாள் தெரியுமா? பெருமானாரை விட்டு வந்து 40வது நாள். பெருமானாரை பார்க்க முடியாதே என்ற ஒரு பாவம் செய்து விட்டோமோ என்கின்ற எண்ணத்திலே வந்து 40வது நாள் கையிலே பாலை பிடித்து விட்டு ஹஜ்ரத் தஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். அழுது கொண்டே பாலை குடிக்கிறார்கள். குடித்து விட்டு திரும்ப மலைக்கு செல்லுகின்ற பொழுது ஹஜ்ரத் உமர் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் வந்து பிடிக்கிறார்கள். திடுக்கிட்டு போனார்கள். தஅலபா, வமா துரீதானி மின்னி, என்ன வேண்டும், எதற்காக வேண்டி என்னை தேடி வந்தீர்கள், என்னை விட்டுவிடுங்கள் என்று சொன்னபோது, பெருமானார் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் 40 நாட்களாக இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கும் சல்மான் அவர்களுக்கும் தஅலபா அவர்களின் விஷயம் தெரியாது. தஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒத்துருக்குனி அமூது ஃபீ ஹாதல் ஜபலி, என்னை விட்டு விடுங்கள், இங்கேயே நான் மரணித்து போகிறேன் என்று சொல்லிவிட்டு தஅலபா அவர்கள் கேட்டார்கள், என்னுடைய விஷயத்திலே அல்லாஹ் வஹ்யை இறக்கினானா? தெரியாது. என்னுடைய விஷயத்திலே அல்லாஹ் முனாஃபிக் என்று சொன்னானா? சொன்னார்கள். சஹாபாக்கள் ஒன்றும் தெரியாது. தஅலபா அவர்கள் வர மறுத்தார்கள். உட்டுக்கட்டாக அப்படியே இறுக்கமாக பிடித்து தூக்கி வந்தார்கள். மதீனாவிற்குள்ளே வந்தார்கள். தஅலபா அவர்களை அவர்களின் வீட்டிலே பாயிலே படுக்க வைத்து விட்டு ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஓடோடி சென்றார்கள். யா ரசூலல்லாஹ் வஜதனா தஅலபா. பெருமானார் கேட்டார்கள், எங்கே பெற்றீர்கள் தஅலபாவை? இன்னா வஜதனாஹு ஃபீ ஜபலின் பைனல் மக்கா வ மதீனா, மக்காவிற்கு மதீனாவிற்கு மத்தியிலே ஒரு மலையிலே மேலே அழுது கொண்டே இருந்தாராம். காரணம் புரியவில்லை யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅலபாவை நான் பார்க்க வேண்டும், இதோ வருகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்து கதவை தட்டுகிறார்கள். கதவு திறக்கப்படுகிறது. ஹஜ்ரத் தஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூக்கி எறியப்பட்ட சுருட்டி எறியப்பட்ட ஒரு ஆடையை போன்று சுருண்டு பாவம் செய்து விட்டோமே என்று எண்ணிக்கொண்டு அழுது கொண்டு அவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். பெருமானாரை பார்த்தவுடன் அழுகை அதிகரிக்கிறது. பெருமானாரை பார்த்தவுடன் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகில உலகத்தின் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அருகாமையிலே அமர்ந்து ஹமல ரஸஹு வதஅ ரஸஹு ஃபீ ஃபக்திஹி ஷரீஃப், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியோடு சுருண்டு படுத்துக் கொண்டிருக்கின்ற தஅலபா அவர்களின் தலையை மெல்ல பிடித்து அவர்களின் முபாரக்கான மடியிலே படுக்க வைத்து கேட்டார்கள், என்ன ஆனது தஅலபா? 40 நாட்கள் உங்களை தேடினேனே, எங்கே சென்றீர்கள் என்று கேட்டபோது தஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என் விஷயத்திலே அல்லாஹ் ஆயத்தை ஏதேனும் இறக்கினானா? கல்லா, இறக்கவில்லையே. என் விஷயத்திலே அல்லாஹ் என்னை முனாஃபிக் என்று எதுவும் சொன்னானா? இல்லையே. தஅலபா, ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? ஏன் 40 நாட்கள் உங்களை காணோம்? ஏன் சென்றீர்கள்? காரணம் என்ன? ஒமா தமன்னோ, என்ன நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள்? ஒமா தர்ஜு, என்ன நீங்கள் கேட்கிறீர்கள்? நான் தருகிறேன். தஅலபா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரஹ்மத் வேணும், கிடைக்கும் உங்களுக்கு. இரண்டாவதாக சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களின் பொருத்தம் வேணும், கிடைத்து விட்டது உனக்கு. மூன்றாவதாக கேட்டார்கள், மக்ஃபிரத்தம் மினல்லாஹ்,
மக்ஃபிரத்தம் மினல்லாஹ் என்று சொல்லிவிட்டு தாலபா அவர்கள் பெருமானாரின் மடியிலே படுத்துக் கொண்டு அவர்களின் கையை பிடித்துக் கொண்டு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ. 3 தடவை பெருமானாரிடத்திலே என் பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே சற்று நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று ஹஜ்ரத் தாலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். அழுது கொண்டே இருந்தார்கள். ஃபதா அல்லாஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். துஆவின் பரக்கத்து சுருண்டு படுத்துக் கொண்டிருந்த ஸஅலபா எழுந்து உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்த சிறிது நேரம்தான் ஸஅலபா அவர்கள் பெருமானாரிடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னி அஷ்உரு தப்ப கம் நம்லி பைன லஹ்மி வஸத்ரி. யா ரசூலல்லாஹ், என் உடலுக்குள்ளே எலும்பிற்கும் சதைக்கும் மத்தியிலே எறும்பு ஏதோ ஊறுவதை போல நான் உணர்கிறேன். அது என்ன யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டே பதில் சொன்னார்கள், ஸஅலபா அன்னக தமூது, அதான் உனக்கு மரணத்தின் வேதனை வந்துவிட்டது. சக்கராத்தின் உணர்ச்சியை தான் உன்னுடைய உடலுக்குள்ளே எலும்புக்கும் சதைக்கும் மத்தியிலே எறும்பு ஊறுவதை போல நீ உணர்கிறாய் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 16 வயதே நிரம்பிய ஹஜ்ரத் ஸஅலபா வேண்டுமென்றே பாவத்தை செய்யவில்லை, தெரியாமல் அவர்கள் செய்யவும் இல்லை, மறதியாகவும் செய்யவில்லை. அனிச்சையாக அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. வீட்டிற்கு செல்கிறார்கள், காற்று அடிக்கிறது, திரை விலகுகிறது, அவர்கள் அனிச்சை பார்வை அங்கே படுகிறது. இது மட்டும்தான் அவர்கள் செய்த செயல். அந்த செயலுக்காக வேண்டி 40 நாட்கள் பெருமானாரை பார்க்காமல் அழுது கொண்டே இருந்தார்கள் என்கின்ற ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கையை இன்று நம்முடைய வாழ்க்கையோடு எந்த பாவங்களை நாம் எப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், பார்த்துக் கொள்ளலாம், கேட்டுக்கொள்ளலாம், இருந்து கொள்ளலாம் என்கின்ற பொடுபோக்கோடு இருக்கிறோமே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மை காப்பாற்றியாக வேண்டும். சஹாபாக்கள் மிக அற்பமான விஷயத்திற்கும் அல்லாஹ்வை பயந்தார்கள். நாளைய கியாமத்திலே எப்படி அல்லாஹ்வின் கேள்வியை விட்டு, அல்லாஹ்வுடைய அந்த கேள்வி தண்டனையை விட்டு நாம் பாதுகாப்பு பெறுவோமோ என்கின்ற சிந்தனையோடு அழுது கொண்டே இருந்தார்கள் சஹாபாக்கள். அந்த சிந்தனை நமக்கும் வர வேண்டும். மரணித்து விட்ட ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சஹாபாக்கள் அடக்கம் செய்வதற்காக வேண்டி கபருக்கு எடுத்துச் செல்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் எப்பொழுதும் எப்படி நடப்பார்களோ நடந்து செல்கிறார்கள். பெருமானாருடைய வருகையை அறிந்து விலகிக் கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஜனாசாவிற்கு பின்பாக அவர்களின் வீட்டில் இருந்து அவர்களின் பாதத்திலேயே நடந்து வர்றாங்க. இதை யாரும் கவனிக்கல. ஹஜ்ரத் உமர் அவர்கள் மட்டும் பார்க்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக வேண்டி இடத்தை விசாலப்படுத்தி கொடுத்து விட்டோமே, ஏன் நீங்கள் இப்படி நடக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, வைஹக்க யா உமர், முறை உனக்கு நாசம் உண்டாகட்டும், என்ன சொல்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியாது, ஸஅலபாவின் ஜனாசாவிலே பல லட்சக்கணக்கான மலக்குமார்கள் இங்கே நிற்கிறார்கள். அவர்களின் பாதத்தின் மீது என் பாதம் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் என் விரலின் மீது நடந்து கொண்டு சென்றிருக்கிறேன். ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடக்கம் செய்துவிட்டு தேம்பி தேம்பி அழுதார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், இறைவா, உன் கோபத்தை பெற்ற வழிகெடுக்கப்பட்ட கூட்டத்திலிருந்து எங்களை நீ ஆக்கி விடாதே என்கின்ற இந்த ஆயத்திற்கு பின்னால் இமாம்கள் நமக்கு மிக முக்கியமாக சொல்லித் தருகின்ற விஷயம், உங்கள் பாவங்களுக்காக வேண்டி நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ்வின் ரஹ்மத்தை, அவனுடைய கிருபையை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்வீர்கள் என்றார்கள் இமாம்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்ற வாழ்க்கையிலே உன்னதம் மேன்மையை அடைகிறோம், தெரிந்த விஷயம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு செயலை செய்கின்ற போது இன்ன துஆவை ஓதுங்கள், இன்ன துஆவை ஓதுங்கள் பெருமானார் கற்றுத் தந்திருக்கிறாங்க. பாத்ரூமுக்கு போயிட்டு வெளியே வர்றோம், கழிவறையிலிருந்து வெளியே வர்றோம்,
வெளியே வருகின்ற போது ஓதுகின்ற துஆ என்னங்க? ஓஃபரானக அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னி வஅஃபா. இது நமக்கு தெரிந்த துஆ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறையில் இருந்து வெளியே வந்தவுடனேயே சொல்கின்ற வார்த்தை குஃபரானக, இறைவா என்னை மன்னிப்பாயாக. இமாம் அபூ ஈஸா திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஒற்றை துஆவிற்கு பல விளக்கங்களை எழுதுகிறார்கள். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறையில் இருந்து வெளியே வந்தவுடன் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார்கள் குஃபரானக என்று? பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு அடுத்து சொன்னார்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று. உள்ளே சென்று சிறுநீர் கழித்தார்கள், மலம் ஜலம் கழித்து விட்டு வெளியே வந்தார்கள், அவ்வளவுதானே. ஏன் பாவ மன்னிப்பு கேட்டார்கள்? இமாம் அபூ ஈஸா திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல்வேறு விதமான விளக்கங்களிலே ஒரு விளக்கத்தை நமக்கு எழுதி தருகிறார்கள், சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வாழ்நாளிலே எந்த நொடிப்பொழுதும் இறைவனை மறந்ததில்லை. தங்கள் வாழ்நாளிலே எந்த நொடிப்பொழுதும் இறைவனை நிந்திக்காமல், இறைவனை நினைக்காமல் இருந்ததே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறைக்குள்ளே இருக்கின்ற ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கும் கூட இருக்கின்ற நிலையிலே அல்லாஹ்வை zikr செய்ய வேண்டும் என்று அவர்களின் நாவு எத்தனிக்கிறது, அவர்களின் உள்ளம் தத்தளிக்கிறது. ஆனாலும் கூட அவர்களுக்கு அந்த இடம் அங்கே தடுக்கிறது. காரணம், மலம் ஜலம் கழிக்கக்கூடிய இடத்திலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வை zikr செய்யக்கூடாது, மலம் ஜலம் கழிக்கக்கூடிய இடத்திலே இருந்து அல்லாஹ்வை நினைக்க கூடாது. எனவே வெளியே வந்தவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொன்ன வார்த்தை குஃபரானக, இறைவா உன்னை நினைக்க வேண்டும் என்று மனம் நினைக்கிறது, நாவு சொல்ல ஆசைப்படுகிறது, ஆனால் இந்த இடம் என்னை தடுக்கிறது. எனவே இந்த இடம் தடுத்ததின் இயலாமையின் காரணமாக இந்த கழிவறைக்குள்ளே இருந்த இந்த சில நொடிப்பொழுதுகள் உன்னை நான் zikr செய்யாமல் இருந்து விட்டேனே, என்னை நீ மன்னித்து விடு குஃபரானக என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் அபூ ஈஸா திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை துதிக்க முடியாமல், zikr செய்ய முடியாமல் ஏற்பட்ட இயலாமைக்காண்டி எல்லாம் அல்லாஹ்விடத்திலே குஃபரானக என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு நேரம் இறை சிந்தனையோடு இருக்கிறோம், எவ்வளவு நேரம் இறை உணர்வுகளோடு நாம் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, இந்த ஒற்றை துஆவின் ஆன்மீக விளக்கத்தை சொல்லித் தருகின்ற இமாமுனா அபூ ஈஸா திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த துஆவின் விளக்கத்தை பின்பற்றி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு இஸ்லாமியனும் அவனுடைய வாயிலே வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இஸ்திக்ஃபாராகத்தான் இருக்க வேண்டும். காரணம், நம்முடைய வாழ்க்கையிலே எத்துணை நேரம் இறை சிந்தனையோடு, எத்துணை நேரம் நாம் இறை உணர்வோடு இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்திலே நமக்கு அளித்த மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மன்னிப்பு. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாவம் செய்வது என்பது மனிதனின் இயல்பு, அவர்களில் சிறந்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பவர்கள். நாளை கியாமத்திலே, இன்றைய உலகத்திலே நாம் விழித்ததிலிருந்து இரவு வரைக்கும் எத்தனையோ பாவங்களை யாருக்கும் தெரியாமல் தனி அறையிலே தனியாக நாம் செய்திருக்கலாம். நாளை கியாமத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாயை அடைத்து பூட்டு போட்டுவிட்டு நம்முடைய உறுப்புகளை பேச சொல்லுவான். எல்லா உறுப்புகளும் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும், இறைவா இதோ இந்த கையை வைத்துக் கொண்டு, இந்த விரலை வைத்துக் கொண்டு இந்த பாவங்களை செய்தான், இந்த பார்வையை வைத்துக் கொண்டு இந்த பாவங்களை செய்தான், இந்த நெஞ்சை இந்த உள்ளத்தை வைத்துக் கொண்டு இது போன்ற பாவங்களை எல்லாம் கற்பனை செய்தான் என்று இவனுடைய வாய்கள் எல்லாம் அவனுடைய உள்ள அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை கியாமத்திலே அல்லாஹ்விடத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். தௌபா செய்து நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டால் அன்ஸல்லாஹு ஹஃபலத துனூபஹு, நம் பாவங்களை எழுதிய மலக்குமார்களுக்கு அல்லாஹ் மறதியை கொடுக்கிறான். இவர் பாவமே செய்யல. நாளை கியாமத்திலே அவர்களின் மலக்குகளை கூப்பிட்டு அல்லாஹ் சாட்சி சொல்ல சொன்னாலும் மலக்குமார்கள் மறந்து போயிருப்பார்கள். காரணம், இவர் செய்தார் தௌபா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதே போன்று அவரின் உறுப்புகளுக்கு அல்லாஹ்
அல்லாஹ் மறதியை கொடுக்கிறான். எந்த இடத்திலே நின்று கொண்டு பாவம் செய்தாரோ அந்த இடத்திற்கும் அல்லாஹ் மறதியை கொடுக்கிறான். எல்லா இடங்களும் உறுப்புகளும் மறந்து போகும். நாளை கியாமத்திலே நாம் செய்த பாவ மன்னிப்புக்காக, நாம் செய்த தௌபாவிற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நமக்கு எதிராக எந்த ஒன்றும் சாட்சி சொல்லாது, சாட்சி சொல்ல வந்தாலும் அத்துணை விஷயங்களும் மறந்து போயிருக்கும். காரணம், அல்லாஹ் பாவ மன்னிப்பினால் கிடைத்த நமக்கு அந்தஸ்து என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, இந்த புனிதம் மிகுந்த ரமதானிலே அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது நாம் துஆ கேட்போம். இறைவா, கடந்து விட்ட எங்களின் செயல்களிலே உனக்கு பிடிக்காத எத்தனையோ காரியங்கள், உனக்கு பிடிக்காத எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறோம். எங்களை நீ முழுமையாக மன்னித்து ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நல்குவாயாக என்ற நல்ல துஆவோடு நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். أن أسماء مكة أجمل من هذه السماء أن هواء مكة أنقى من هذه الأوى. கேட்ட கேள்விக்கு வந்த பதில் இது. நான் இப்பொழுது படுத்துக் கொண்டு உயரத்திலே இருக்கின்ற வானத்தை பார்க்கிறேனே, இது என்ன வானம்? என் மக்காவிலே வந்து பாருங்கள், அங்கு இருக்கிற வானத்தின் அழகை விட இந்த வானம் ஒன்றும் சொல்லுவது மாதிரி இல்லை. காரணம், என் தாய் நாடு மக்கா, நான் பிறந்த மக்கா, நான் வளர்ந்த மக்கா இருக்கிறதே, அதன் வானத்தின் அழகு சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. மதினாவிலே வீசுவது காற்று, என் மக்காவிலே வீசுவதோ தென்றல் காற்று. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உத்தரவை மனமுவந்து ஏற்று மதினாவிற்குள்ளே வந்த போதிலும் கூட தாய்நாட்டின் பற்று என்பது சற்று விட்டு கொடுக்க முடியாத நிலையோடு படுத்திருக்கிறார்கள். ஒரு நீண்ட கவிதையை அப்படியே சொல்லுகின்றார்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மதினாவிலே இருக்கக்கூடிய குளத்திலே நான் எப்பொழுது குளிக்கப் போகிறேன்? இத்திகர் வ ஜலீல் என்கின்ற புற்களோடு எப்படி நான் படுத்து உறவாட போகிறேனோ, எப்பொழுது எனக்கு மக்காவிலே தங்குவதற்கு மீண்டும் வாய்ப்பை அல்லாஹ் தருவானோ என்று தெரியவில்லையே என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே பிலால் ரலியல்லாஹு சொல்வார்கள், அல் அபீதன்ன லைலா, எனக்கு பெருமானாரிடத்திலே ஒரே ஒரு கொஞ்சம் அனுமதி வாங்கி தாருங்கள், மக்காவிற்கு சென்று ஒரே ஒரு இரவு தங்கிவிட்டு உடனே திரும்பி மதினாவிற்குள்ளே வந்து விடுகிறேன். தாய்நாட்டின் பற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட இரவு நேரத்திலே வியாழக்கிழமை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகின்ற பொழுது மக்காவின் எல்லையை கடக்கின்ற ஹஜ்ரத் பெருமானார் மக்காவை திரும்பி பார்த்து கொண்டே வருகிறார்கள். இது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் பிறந்த ஊரை, அவன் பிறந்த இடத்தை, அவனுடைய தாய்நாட்டை மறக்க முடியாத ஒரு சூழலைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறான். உங்களை எல்லாம் பார்க்கும்போது எப்படி இங்கே இருக்கிறீர்கள் என்று தெரியவில்லையே என்கின்ற சிந்தனையோடு இந்த நிகழ்ச்சி ஞாபகத்திற்கு வந்தது சொன்னேன். அல்லாஹ் எந்த தேவைக்காக வேண்டி நாம் வந்திருக்கிறோமோ அந்த தேவையை அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும். நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை, நம்முடைய சம்பாத்தியம் அனைத்தும் தீனுக்காக வேண்டி இருப்பதற்கு அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தொடர்ந்து ரமதானுடைய இரவிலே பல்வேறு விதமான குர்ஆன் ஹதீஸுகளின் விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறப்பட்டது. அந்த அடிப்படையிலே இப்பொழுது மிகச் சுருக்கமாக சில விஷயங்கள், காலத்தின் தேவை கருதி நாமெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்கின்ற அடிப்படையிலே நான் ஒரு சில விஷயங்களை முன்வைக்கிறேன். இன்றைய உலகம் இருக்கிறது அறிவியல் உலகம், டிஜிட்டல் வேர்ல்டு. அறிவியல் இல்லாமல் இந்த உலகத்திலே ஒரு நொடிப்பொழுது கூட நம்மால் எந்த காரியத்தையும் எதையும் செய்துவிடவே முடியாது. அறிவியலுடைய மிகப்பெரிய தாக்கம் உலகத்தை நம் உள்ளங்கையில் கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறது. ஒரு கவிஞன் அழகாக சொல்லுவான், அறிவியலின் வளர்ச்சி எந்த அளவிற்கு ஆக்கிவிட்டது, அண்டை வீடுகள் எல்லாம் அயல் நாடாகி போகின, அயல் நாடுகள் எல்லாம் அண்டை வீடுகளாகி போகின. இன்னைக்கு சிட்டியினுடைய லைஃபே அதுதான்.
பக்கத்து வீட்டில் எத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க, போனாங்களா, வந்தாங்களா, இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா, யார் வந்தா யார் போனா எதுவுமே தெரியாது. துபாயில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அடுத்த கணமே அங்கு தெரியும். குவைத்திலே நடந்த ஒரு வெடிகுண்டு சம்பவம் அடுத்த கணமே அங்கு தெரியும். ஆனால் அடுத்த வீட்டு நிகழ்ச்சி தெரியாது. காரணம், இது அறிவியல் நம்மை நம் வீட்டுக்குள் இருந்த போதிலும் கூட அறிவியலினுடைய தாக்கம் உலகத்தை உள்ளங்கையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறது. இந்த அறிவியலுடைய வளர்ச்சியை பார்த்து நாம் பிரமித்து போயிருக்கிறோம். இன்றைய உலகிலே நாம் அறிவியல் இல்லாமல், அறிவியல் துணை இல்லாமல், அறிவியல் சாதனங்கள் இல்லாமல் எந்த காரியத்தையும் எந்த செயலையும் செய்துவிடவே முடியாது என்கின்ற சூழலில் வாழ்கின்ற இஸ்லாமியர்களுக்கு ஒரு கேள்வி, குர்ஆன் ஹதீஸிற்கு முன்பாக அறிவியலா அல்லது அறிவியலுக்கு முன்பாக குர்ஆன் ஹதீஸா? இந்த உலகத்தின் எல்லா அறிவியல் படைப்புகளும் ஒரு 16ஆம் நூற்றாண்டிற்கு பின்பாக கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம். அறிவியல் எல்லாம் சமீபத்திய கண்டுபிடிப்புகள். ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் ரத்தின சுருக்கமாக முத்தாய்ப்பாக குர்ஆனிலே சொல்லி முடித்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிவிட்டு சென்று விட்டார்கள். அறிவியலின் இன்றைய புதிய படைப்பு என்று ஐரோப்பியர்கள் தங்கள் சட்டனை தூக்கி கொண்டு செல்லலாம். ஆனால் அதற்கு முன்பாக குர்ஆன் சொல்லி அங்கு முடித்து இருக்கும், ஹதீஸ் சொல்லி அங்கு முடித்து இருக்கும். பெருமானார் அவர்களின் வாழ்க்கையிலே செய்து காட்டி முடித்து இருப்பார்கள், அவ்வளவுதான். ஆனால் இந்த உலகத்திலே எத்துணை அறிவியல் தோன்றினாலும் சரி, அது எப்படிப்பட்ட அறிவியல் தோன்றினாலும் சரி, அது குர்ஆனிற்கு பின்பாகத்தான், ஹதீஸிற்கு பின்பாகத்தான் என்பதை நம் இஸ்லாமியர்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். எந்த அறிவியல் சாதனங்களை, எந்த பிரமிப்புகளை கொண்டு நாம் எல்லாம் ஆச்சரியத்து போய் நிற்கிறோமோ அத்துணை விஷயங்களும் குர்ஆன் ஹதீஸுக்குள் கட்டுப்பட்ட விஷயம். அதை தாண்டிய ஒரு விஷயம் இருக்காது. குர்ஆனிலே இல்லை, ஹதீஸிலே இல்லை என்று ஒரு அறிவியல் வந்தால் அந்த அறிவியலால் மனிதனுக்கு எந்த பலனும் தர முடியாது. அதனால் இந்த மனித சமூகத்திற்கு முழுக்க முழுக்க கேடுதான் அமையும் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. ஒரு சின்ன நகவெட்டி, அது பிசிக்ஸ். நாம் காலையிலே பல்வளக்கின்ற பேஸ்ட் இருக்குது, அது கெமிஸ்ட்ரி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு நமக்கு சயின்ஸ், அறிவியல் அப்படின்னு படித்தது ஞாபகத்திற்கு வரும். இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் என்பதெல்லாம் ஞாபகத்திற்கு வரும். இந்த 4 துறைகளை வைத்துக் கொண்டுதான் இந்த உலகத்திலே முழுக்க முழுக்க எல்லா அறிவியலுடைய சாதனங்களும் கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மனிதனின் தேவைக்காக வேண்டி விலங்கினங்களை படைத்தான், தாவரங்களை படைத்தான். அவன் தேவைக்காக வேண்டி, புசிப்பதற்காக வேண்டி, சாப்பிடுவதற்காக வேண்டி. இந்த விலங்கியலையும் தாவரவியலையும் அடிப்படையாக வைத்து விலங்குகளிடமிருந்து, மரம் செறிகொடிகளிலிருந்து நமக்கு தேவையான பல்வேறு விதமான விஷயங்களை எப்படி எடுக்கிறார்கள்? கெமிஸ்ட்ரி, வேதியியலை வைத்துக் கொண்டு எடுக்கிறார்கள். அந்த வேதியியலை எதை கொண்டு பயன்படுத்துகிறார்கள்? இயற்பியலை கொண்டு எடுக்கிறார்கள். இந்த உலகத்திலே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பயாலஜி, இது போன்ற எத்துணை துறைகள் இருக்கிறதோ அத்துணை துறைகளையும் அல்லாஹ் குர்ஆனிலே மிகச் சுருக்கமாக சொல்லி முடித்து விட்டார். இமாமுனா ஃபஹ்ருதீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எல்லாம் குர்ஆனிலே முதல் ஆயத்தாக தொழுகையிலே ஓதுகின்றீர்களே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனிலே நாம் விளங்கி இருக்கின்ற அர்த்தம் வேறு. இமாம் ஃபஹ்ருதீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகின்றார்கள், இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கின்ற வார்த்தையிலே இந்த உலகிற்கு அல்லாஹ் எதை சொல்ல வருகிறான்? the conception of physics. பிசிக்ஸ், இயற்பியலுடைய அந்த தாக்கத்தை, இயற்பியலுடைய கருவை தான் அல்லாஹ் சொல்ல வருகிறான். ஆலமீன் என்கின்ற வார்த்தையிலே அல்லாஹ் குர்ஆனிலே முதல் சொல்லுகிற விஷயம் அறிவியலை பற்றி சிந்தித்து பார்த்து நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள்.
ரப்பில் ஆலமீன் என்பதற்கு இமாம் ஃபக்ருதீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்து பரிபாலிக்கின்றான் என்கின்ற விஷயத்திற்குள்ளே நீங்கள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இறைவன் வைத்திருக்கிற அறிவியலுக்கு முன்பாக நாம் இன்று பார்த்திருக்கிற எல்லா அறிவியலும் தோற்று போன விஷயம். இறைவன் படைத்திருக்கிற இந்த படைப்பியல் கோட்பாடு, இறையியல் கோட்பாடுக்கு முன்பாக அறிவியல் எந்த ஒன்றையும் செய்துவிட முடியாது, சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டு சொல்கின்ற இமாம் ஃபக்ருதீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் வெளியே இடுகின்ற கார்பன் டை ஆக்சைடு காற்றை அல்லாஹ் படைத்த மரங்களும் செடிகளும் உள்வாங்கிக் கொண்டு உங்களுக்கு சுத்தமான ஆக்சிஜனை தருகிறது. இது இறைவனின் அறிவியல் படைப்பு. இறைவனுடைய